சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க அவனால. மகள் நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஆதி. அவ பழைய பிடிவாதத்தை விட்டு கொடுக்காம இருந்தாலும் அவ மனசுல இன்னும் உன் மேல காதல் இருக்காதி. நான் நம்மள பத்தின எல்லா விஷயத்தையும் அவகிட்ட வெளிப்படையாவே சொல்லிட்டேன். நாம மத்தவங்களுக்கு முன்னாலதான் புருஷன் பொண்டாட்டியா நடிக்கிறோம். 4 செவத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கிறோங்கிறதையும் அவகிட்ட நான் சொல்லிட்டேன். என்னோட இடத்துல இனி மகள் நீதான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டாதி. ஓஹோ, அப்படின்னா 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்க கல்யாணம் செல்லாதுன்னு அத்தை அடிக்கடி சொல்லுவாங்களே, அது சரியா தாண்டி இருக்கு. ஆதியையும் மகிழினியும் சேர்த்து வைக்கதான் இங்க வந்து நாடகம் போட்டுட்டு இருக்கியா? அப்படின்னா நீ ரொம்ப நாள் இங்க இருக்க போறதில்ல. அந்த வெற்றிடத்தை மகிழினி நிரப்புவான்னு நீ நினைக்கிற. ஆனா அது நடக்காதடி. அத நான் தான் நிரப்ப போறேன். மகிழினியை விட 1000 டைம்ஸ் நான் பெட்டர்ன்னு ஆதிக்கு புரிய வைக்கிறேன். மதி, எனக்கு என்னமோ நீ நினைக்கிறது நடக்காதுன்னு தோணுது. எங்களை விட ஒருத்தர் புரிஞ்சுக்கிற லவ்வர்ஸ் யாருமே இல்லைன்னு நான் கர்வமா நினைச்சிருந்தேன். ஆனா இப்போ மகிழினி என்ன நினைக்கிறான்னு என்னால சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. எங்களுக்குள்ள நிறைய கேப் வந்துருச்சு. நானும் படிப்படியா மகிழினியை மறக்கணும்னு நினைக்கிற மதி. ஸ்வேதாக்கா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது செல்போன்ல சரியா சிக்னல் கிடைக்கல, அதான் இங்க வந்து ட்ரை பண்றேன். பார்த்தா போன் ட்ரை பண்ற மாதிரி தெரியலையே. அண்ணனும் அண்ணியும் என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேக்குற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. அண்ணா என்ன பண்றதாதி? உள்ள வரவா? நீங்க 2 பேரும் ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்களா? ஏன் நந்திதா, எது கேக்குற? இல்ல, அந்த ஸ்வேதா இருக்காங்களே, அவங்க உங்க ரூமுக்கு வெளியில நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதான் ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுனீங்களான்னு கேட்க வந்தேன். ஏன்னா அவங்க பாட்டுக்கு ஏதாவது கேட்டுட்டு போய் அம்மா கிட்ட அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க. அவ எதை கேட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை நந்திதா. அவ கிடக்குறா, அவளை விடு. அம்மா காம்ப்ரமைஸ் ஆகி மதிய மருமகளை ஏத்துக்கிற வரைக்கும் அவ இங்கதான் இருப்பா. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ.